நெருங்கி வருகின்ற தீபாவளி பண்டிகை அன்று புதுவை அரசு என்ஆர் அரசு பாரதிய ஜனதா வழி பண்டிகை 20 தேதி வருகிறது. 20 தேதி வருகிறது. அறிவித்தீடு அமைப்பு சாரா தொழிலாளருக்கு வழங்கிடு என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் முதல்வரே ஆண்டு காலமா தீபாவளி அன்னைக்கு கட்டுமான வாரிய உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை 6000 ரூபாயாக உதவியாக வழங்கிடு உயர்த்திதான் வழங்கிடு மாநில அரசு தொழிலாளியே போராட தூண்டி விட்டு வேண்டாங்க சரியான நேரத்தில் பண்டிகை காலத்துக்கு முன்னாடி சரியான நேரத்தில் அனைத்து தரமா கேட்கிறோம். ஏடிசி சங்கத்தின் நாமையில கேட்கிறோம். முதல்வரே தீபாவளி பண்டிகை உதவித்தொகை அறிவிப்பு இன்னும் வரணும். போராட்டம் முதல்வரே ரங்கசாமி வேலை கேட்டு போராட்டம் கூலி கேட்டு போராட்டம் வாரியம் கேட்டு போராட்டம் விழாக்கால போராட்டம் என்பது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி உதவித்தொகையாக புதுச்சேரி அரசு ஆண்டுதோறும் ஒரு உதவித்தொகையை வழங்கி வருகிறார்கள். இந்த தீபாவளி உதவித்தொகையை 5000 அமைப்பு சாரா தொழிலாளருக்கு வழங்கிட வேண்டும். கட்டிட தொழிலாளர்களுக்கு 5000 வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 6000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். அதே போல அமைப்பு சாரா நல சங்கத்தை நலவாரியமாக மாற்ற வலியுறுத்தி ஏஐடியூசி நீண்ட காலமாக போராடி வந்தது. அந்த வாரியமும் தற்போது ஏற்படுத்தப்பட்டு அதற்கான உத்தரவும் போடப்பட்டிருக்கிறது. இதற்கான தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து இந்த வாரியத்தை செயல்படுத்த வேண்டும். பாப்ஸ்கோ ஊழியர்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளம் வழங்க வலியுறுத்தி பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தினார்கள். ஒரு கட்டத்தில் கடலில் கூட இறங்கி போராட்டம் நடத்தப்பட்டது. இருந்தபோதும் ஆட்சியாளர்கள் இவர்களுடைய கோரிக்கையை அலட்சியப்படுத்தி வந்தார்கள். இதனால் ஏஐடியூசி வழிகாட்டுதலின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றமும் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி அரசே இவர்களுக்கு வழங்க வேண்டிய முழு நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தது. அந்த முழு நிலுவை சம்பளம் புதுச்சேரி வழங்காமல் முதல் தவணையாக 10 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். முழு நிலுவை சம்பளமும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல பாசிக் ஊழியர்கள் இடைவிடாமல் ஆண்டு கணக்கில் போராடி வந்தார்கள். அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளமும் இந்த அரசு வழங்காமல் காலம் கடத்தி வந்தது. இந்த நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்தி கடந்த பட்ஜெட்டிலே பாசிக் ஊழியர்களுக்கு 38 கோடி ரூபாய் வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை இதுவரையும் ஊழியர்களுடைய வங்கி கணக்கிலேயோ இல்லை சம்பளமோ இதுவரை செலுத்தப்படவில்லை. எனவே
பேசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த 38 கோடியை உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்பன இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏஐடியூசி தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் சட்டமன்றத்திற்கு முன்பு மாபெரும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.